Hi students, class 8, chapter 3, factorization using identities. Here we have a plus b whole square, a minus b whole square and a square minus b square. By using this identity, we want to factorize the given algebraic expression. Let's see an example. See that x square plus 6x plus 9 is given. Let me take this one of the example. Here, when the b term is, make it as a square of that factor. கொடுத்துருக்கிறதுல x square plus 6x plus 9 கொடுத்துருக்கிறதுல இந்த லாஸ்ட் டேர்மு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 9 ஃபேக்டரைஸ் பண்ணால் அப்படி எழுதலாம். 9 3 3 சார் 3 1 சார் அந்த 3 × 3 நம்ம எழுதலாம் 3 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ 9ன்றதை 3 ஸ்கொயர் எழுதலாம். இப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா we can use the identities a plus b whole square. சரிங்களா? அதை ஸ்கொயர் டேர்மாக இருக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. தட் இஸ் 9 அல்லது 4 அல்லது 16 இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், ரைட்? 36 இதெல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். இது பாருங்கள், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 இருக்குது. இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே இது கம்பேர் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன நம்ம எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபேக்டர் எழுத முடியும். அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 3 ஸ்கொயர் 9 எழுதியிருக்கோம், 3 ஸ்கொயர் எழுதியிருக்கோம். இங்கே 2 × a × b, இங்கே 2 ஏன்னு என்னது? ஒன்லி ஏ மட்டும் எக்ஸ், ஒன்லி பி மட்டும் 3, எக்ஸ் × 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 6x வரணும். 2 3s are 6, 6 × x is 6x. அப்போது ஃபேக்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதை ஃபேக்டர்ஸாக எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3. சரிங்களா? இது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 ஃபேக்டராக எழுத முடியும். அப்போ கொடுத்துருக்க டேர்ம்ஸ்க்கு எக்ஸ் ப்ளஸ் 3 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் த ஃபேக்டர்ஸ். இன்கேஸ் அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மைனஸ் வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25. இங்கே மைனஸ் வந்துட்டனால இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது இந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மைனஸ் வந்துருக்கனால செகண்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். இதை கம்பேர் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு வருதான்னு பாருங்கள். இங்கே இருக்கிற 25 இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர், 5 5s are 25. இல்லை ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள். 25 5 ஆல் டிவைட் பண்ணால் 5, 5 ஆல் டிவைட் பண்ணால் 1, 5 × 5 5 ஸ்கொயர் எழுத முடியும். ஸோ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 × a × bன்னு எழுதணும். இங்கே b என்ன இருக்குது? 5 ஸ்கொயராக இருக்குது. a இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ். b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கும்? 5. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இந்த டேர்ம் கிடைக்குதான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 5s are 10 × x. சரிங்களா? 5 ஸ்கொயர் இஸ் 25. ஸோ இது அப்படியே இதுக்கு மேட்ச் ஆகிறதுனால இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 5 தட் இஸ் a மைனஸ் b தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 5. ஏக்கு 5, ஏக்கு எக்ஸு, ஏக்கு என்ன இருக்குது? எக்ஸு, பிக்கு 5. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை ஃபேக்டராக எழுதணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ அண்ட் எக்ஸ் மைனஸ் 5 2 ஃபேக்டர் கிடைக்குது. சரிங்களா? ஸ்கொயராக இருக்கிறத செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம் ஃபேக்டர்ஸ்க்கு. சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐடென்டிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 64 இருக்குது. இந்த 64 அப்படின்றது என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். தட் இஸ் 8 ஸ்கொயர், 8 8s are 64. அப்போது இதை வந்து இந்த ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ணுங்கள். தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா என்னது? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வரணும். அப்போது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் எழுதலாம். இதோட கம்பேர் பண்ணுறோம் எந்த ஃபார்முலாவோட? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்
is equal to a plus b into a minus b. இப்போ உங்க a இருக்க இடத்துல என்ன இருக்கு x, a is equal to x. இங்க b இருக்க இடத்துல என்ன இருக்கு பாருங்க, b is equal to 8. அப்போ இது x square minus 8 square அப்படின்றது எப்படி எழுதலாம், is equal to x plus 8 into x minus 8. இவ்வளோ தான் ஃபேக்டரைசேஷன். சரிங்களா? ஸோ யூஸிங் ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்த உடனே அந்த ஐடென்டிட்டி நம்மளுக்கு அதில் தெரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஐடென்டிட்டி எதுன்றது சூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதனுடைய ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து சம் எழுதிடலாம். சரிங்களா? இன்கேஸ் இந்த லாஸ்ட் டேர்ம்லலாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இல்லாமல், இது 9, 25 இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாமல் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் cன்ற ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. 6 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 6ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லைன்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் ஐடென்டிட்டி எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான் ஆல்மோஸ்ட். இதில் இந்த ஃபார்ம் ஐடென்டிட்டி கொண்டு வரதா இருந்தால் இதை கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மேட் கொண்டு போயிருங்க, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போது இந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இது எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஆஃப் இதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. அப்போது ஏயும் பியும் ஆட் பண்ணால் 5 வரணும், ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா we can write it as x plus a into x plus b. இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது தெரியுங்களா, அதை மேலே வச்சுக்கோங்க, இதில் ப்ளஸில் இருக்குது. இந்த மிடில் டேர்மை கீழே வச்சுக்கோங்க 5. சரிங்களா? இது எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணலான்னு பாருங்கள். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 1 6 ஆர் 6. இதனுடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மட்டும் பார்க்கணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 6 இருக்குது மேலே வச்சுருக்கோம், இந்த மிடில் டேர்மை கீழே வச்சு எழுதுகிறோம். இதனுடைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுகிறேன். 1 6 ஆர் 6, 2 3 ஆர் 6. இதை தவிர வேறு எந்த ஃபேக்டரையும் நம்மளுக்கு இல்லை மல்டிபிள் ஆஃப் 6க்கு. சரிங்களா? 1 6 ஆர் 2 3 ஆர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 7. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன வரும் 5. அப்போது நம்ம பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது இது மட்டும்தான். நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வருது. அப்போது பர்ஃபெக்டாக ஃபேக்டர் மேட்ச் ஆகிறது 6க்கு 2 and 3. இங்கே எப்படி எழுதலான்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் இங்கே 2 ப்ளஸ் 3, ஒன்று ஏ இன்னொன்று பி, நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம் ஏபின்றது இதில். சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் 2 3 சார் என்ன வரும் 6. 2 into 3 is 6. நீங்கள் 6னே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே 2 3ன்னு எழுதினாலும் சரி. இங்கே நான் 6னே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே என்னது, இது மல்டிபிள் ஆஃப் ஏபி, ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 6. இப்போது இது ரெண்டையும் ஒரு குரூப்பு, இது ரெண்டும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறேன். இதிலிருந்து எக்ஸு காமனாக இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸு காமனாக வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இதில் 2 எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் வெளியே வந்துச்சுன்னா எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸ் வெளியே வந்துச்சுன்னா 2 ப்ளஸ் இதில் 3. இது என்ன இருக்குன்னு என்ன சொன்னால் 2 3 சார் எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதில் ஒரு 3 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது. இது என்ன எழுதியிருக்கோன்னு சொல்லியிருக்கோம், 6 2 3 சார் எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 காமனாக வெளியே கொண்டு வரேன், இங்கே ஒரு 3 வெளியே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ். இந்த 6ல் 3 காமனாக வெளியே கொண்டு வர என்ன இருக்கும் 2. அகைன் பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்குது. அந்த காமனாக இருக்கட்டாமல் வெளியே கொண்டு வாங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 வெளியே வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே சேர்த்து எழுதுங்க. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் 3, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க. அப்போது இது எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுங்களா. ஸோ த ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 ஆர் த ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபேக்டரைசேஷன் தான் மெயின். ஃபேக்டரைசேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்முக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், எத்தனை மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அத்தனை எழுதிக்கங்க. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதினீங்க அப்படின்னா இதை மல்டிபிள் 6 5, இங்கே என்ன எடுத்துருக்கோம் 2 எடுத்துருக்கோம் 3 எடுத்துருக்கோம். இங்கே ஆடிஷன் 2 3 மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், 2 3 ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். In next video we see the cubic identities.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.